ஹலோ கோடர்ஸ். நேத்து மொரட்டு கோடிங் சீரிஸோடைய ப்ரோமோ போட்டிருந்தேன். அதற்கு நல்ல வரவேற்பு இருந்தது. இன்னைக்கு மொரட்டு கோடிங் சீரிஸ்ல முதல் சீரிஸா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஃப்ரம் பேசிக் டு அட்வான்ஸ்டு எல்லாமே பார்க்க போறோம். இதுல HTML ஆரம்பிச்சு ரியாக்ட் வர எல்லாத்தையுமே தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. இதற்கான ரோட் மேப் டிஸ்கிரிப்ஷன்ல நான் தந்திருக்கேன். நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோவாக வர்றதுனால உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பேசாமல் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கலாம். யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுற வேலை தான் இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ நீங்கள் எந்த வெப்சைட் எடுத்துக்கிட்டாலும் சரி, லைக் நான் Amazon.in நான் கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு URL. இப்போ இந்த URL வந்து சர்வருக்கு போயிட்டு சர்வர்ல இருந்து எனக்கு இந்த பேஜ் ரிட்டர்ன் ஆகுது. ஆன் த எண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ கோட். நம்மள மாதிரி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் எழுதின ஒரு கோட் தான் இதெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எனக்கு பட்டன் இருக்கு. இஃப் ஐ கிளிக் தட் இது ஸ்க்ரோல் ஆகுது. இங்கே கண்டென்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே இந்த கோட் எல்லாத்தையுமே உங்களால் பார்க்க முடியும். ஸ்பெசிஃபிக் கோட் சர்வர் சைட் கோட் உங்களால் பார்க்க முடியாது. இது ரெண்டர் ஆன கோடை உங்களால் பார்க்க முடியும். இஃப் ஐ இன்ஸ்பெக்ட் இட், ரைட் கிளிக் கொடுத்துட்டு இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா here you can look into that code. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியுது. இப்போ இந்த கோட் எல்லாமே உங்களால் பார்க்க முடியுது. ஸோ உங்களால் ஹேக் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. இது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஆகும். நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ மேபி உங்களுடைய சர்ச் உங்களுடைய சர்ச்சை பொறுத்து அது மாறலாம். சரியா? அவங்க சர்வர் சைடில் அதற்கான லாஜிக் எழுதிருக்காங்க. பட் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த கண்டென்ட்டை பாருங்க. ஆன் த எண்ட் இட் இஸ் HTML. ஓகேவா? ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இந்த கோட் எல்லாத்தையுமே நம்மள மாதிரி ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தான் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் டீப் டைவாக பார்க்கலாம். இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஃப்ரண்ட் எண்டுன்னு தெரிஞ்சாச்சு. அப்போ இந்த ஃப்ரண்ட் எண்டில் என்னென்ன கோட்லாம் நம்ம எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ இப்போ அதை பார்க்கலாம். ஸோ ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் என்னென்ன கோடெல்லாம் எழுதுவாங்க அப்படின்னா முதல்ல HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் வச்சு தான் ஒரு வெப்சைட்ல கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரை உருவாக்குவீங்க. இதை நம்மளுடைய ஸ்கெலிட்டனுக்கு கம்பேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ இப்போ ஒரு கண்டென்ட் மட்டும்தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லாத ஒரு டெக்ஸ்ட் கண்டென்ட், ஒரு ஹெட்டர், ஒரு H1. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. தென் இது ஜஸ்ட் கண்டென்ட்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த கண்டென்ட்டை அழகுபடுத்துறதுக்கு இந்த CSS கெஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். ஓகேவா? அப்போ நான் எழுதின கண்டென்ட்ல பேக்ரவுண்ட் கலர் வரணும், கலர் ஏதாச்சும் மாறணும், அது எல்லாத்தையுமே இந்த கஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் வழியா சொல்லுவீங்க. ஓகேவா? ரைட். ஸோ இதை வச்சு ஸ்டைலிங் பண்ணுவீங்க. ஆன் த எண்ட் இதை நம்மளுடைய ஸ்கின்னுக்கு கம்பேர் பண்ணுங்க. நம்மளோட ஸ்கெலிட்டன் மேல ஸ்கின் இருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் உருவாயிடுச்சு. எவ்ரி திங் இஸ் குட். பட் நமக்கு முக்கியமான ஒன்று இல்லை, அதுதான் சோல். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு சோல் தரது எது அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட். இதை வச்சு தான் இன்டராக்டிவிட்டியை ஒரு வெப்சைட்ல கொண்டு வருவீங்க. லைக் ஒரு பட்டன் கிளிக் பண்ணா இந்த சைட் போகணும், ஒரு பட்டன் கிளிக் பண்ண அப்படின்னா இட் ஷுட் டூ சம்திங் அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வழியா தான் தருவீங்க. இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு HTML CSS அதோடைய பேசிக் கான்செப்ட்ஸ் அதை வச்சு நாம ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ண போறோம். இப்போ நம்மளுடைய முதல் HTML டாக்குமெண்ட்டை பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப சிம்பிள். Right click, new, right here. I'll just create it over here. Okay, text document நான் கொடுத்துறேன். The text documentல I'll just have one.html ஏதோ ஒன்று தந்து. Even the one.html ஓகேவா நான் ஆல்ரெடி இருக்கு. ஸோ I'll just இந்த 2ன்றதை ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? அது ஆட்டோமேட்டடாக ஆட் ஆயிருக்கும். பட் தட் டசன்ட் மேட்டர். ஸோ இதுக்குள்ளே நான் போனேன் அப்படின்னா here we have empty one. ஓகேவா? நான் எதுவுமே அதில் எழுதலாம். I'll just open it with notepad. ஓகே, இப்போ இதில் நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த H1 அந்த டேக் பற்றிலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இது ஜஸ்ட் HTML கண்டென்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹலோ அப்படின்றத இப்போ நான் இதை சொன்னேன், சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க. இஃப் ஐ கிளிக் தட் ஹலோ அப்படின்றது ஒரு வெப்சைட்ல ரெண்டர் ஆயிருக்கு. வெப்சைட். ஓகேவா? ஆன் த எண்ட் இது ஒரு வெப்சைட். ஓகேவா? இந்த எண்ட் இட்ஸ் அவர் வெப்சைட், இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் வெப் பேஜ். ஓகேவா? ஸோ இது போல நீங்க கிரியேட் பண்ணலாம். பட் இதுல நீங்க சர்டன்லி கண்டென்ட் எடிட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நீங்க லைக் இதுல தரீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே தந்துட்டு போகணும். நம்மளுடைய வேலையை சிம்பிள் ஆக்காது, கஷ்டமாக்கும் இது போல நோட் பேட் எல்லாமே. பட் இதுக்கு பதிலாக நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கோட் எடிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் சஜஸ்ட் பண்ண கோட் எடிட்டர் என்ன அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட்குள்ளே போனீங்க அப்படின்னா யூ கேன் லுக் இன் டு இட். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிளிக் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ். ரைட் ஹியர் டவுன்லோட் பண்ணுங்க, டவுன்லோட் ஆகும். சரியா, இட் வுட் ஆட்டோமேட்டிக்லி டவுன்லோட் இட். ரொம்ப சிம்பிளான இன்ஸ்டாலேஷன் தான், டைரெக்டாக பண்ணிடலாம். கோயிங் டு யூஸ் விஎஸ் கோட். ஓகேவா, ஸோ இப்போ விஎஸ் கோடை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஐ அக்செப்ட் த அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட். ஓகேவா, ஹியர் இட் இஸ். நீங்கள் வேணும் அப்படின்னா டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஆகி முடிகிற வரையும் வெயிட் பண்ணுவோம். ஓகேவா, ஐ ஆல்ரெடி ஹாவ் தட். தோ உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத காட்டுறேன். ரொம்ப சிம்பிள், ரைட்? ஸோ இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஐ டோன்ட் வாண்ட் இட் நவ். இன்ஸ்டாலேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா இது போல ஒன்றா பார்ப்பீங்க. ஸோ ஜஸ்ட் கிளிக் இட். விஷுவல் ஸ்டுடியோ கோடை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல இன்டர்ஃபேஸ் வராது. இது நான் ஆல்ரெடி நான் பண்ணதுனால அது வருது. ஓகேவா, ஸோ ஜஸ்ட் ஹாவ் திஸ். இது எல்லாமே ஓப்பன் ஆகாது போல உங்களுக்கு ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இந்த இடத்துல இருக்கும். சரியா, பட் தட் டசன்ட் மேட்டர். ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் கோ டு ஃபைல். ரைட் ஹியர் இது போல நேவிகேஷனில் இருக்கும் ஃபைல். தென் கிளிக் ஓப்பன் ஃபோல்டர். ஓகேவா, தென் நீங்கள் எங்கே வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஐ ஜஸ்ட் ஹாவ் இட் ரைட் ஹியர். ஓகேவா, ஸோ இந்த இடத்துலையே நான் கிரியேட் பண்ணுறேன். I'll just click new, right click கொடுத்து new கொடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து we are having a series. ஸோ இப்போ நான் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை உருவாக்குறேன். ஓகேவா, ஸோ ஹியர் I'm just selecting it. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்டிஐ எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர்னு கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஹியர் இப்போ என்கிட்ட இது போல இருக்கு. இதுல இருந்து நீங்க கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிளிக் the new file. Right here we are going to create our HTML file, index.html. ஓகே, ஸோ இப்போ இந்த index.html அப்படின்றதுல நீங்க பார்க்கலாம். சரியா, ஓகே. ஸோ இப்போ இந்த index.html நம்ம ஸ்ட்ரக்சர் டிரைவாக கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல HTML உடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இந்த HTML எலமெண்ட் அப்படின்றது இப்படி பிரிக்கலாம். சரியா, ஹியர் ஐ ஆம். டைரக்டா நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து h1 டேக். ஓகேவா, இது பேரு டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓப்பனிங் டேக், இட்ஸ் க்ளோசிங் டேக். இஃப் யூ லுக் இன் டு தட், இது டோட்டலா நாம என்னன்னு சொல்றோம், HTML எலமெண்ட்னு சொல்றோம். இடையில நீங்க தரத எலமெண்டோடைய கண்டென்ட் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே HTML டேக்ஸ். ஓப்பனிங் டேக் இது, க்ளோசிங் டேக் இது. ரொம்ப சிம்பிள். லெஸர் தென் h1, கிரேட்டர் தென் உங்களுடைய கண்டென்ட், தென் லெஸர் தென், க்ளோசிங் டேக் ஸ்லாஷ் h1 தென் கிரேட்டர் தென். ஸோ கொடுத்து முடிச்சுப்பீங்க. ரொம்ப சிம்பிள், ரைட்? ஸோ இது போல டேக்ஸ் தான் எது ஹெட்டிங், எது இமேஜஸ், எது லிஸ்ட், எது பட்டன் அப்படின்றத ஒரு வெப்சைட்டுக்கு சொல்லுது. சரியா, ரைட். நாம இது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரியா, ஸோ இப்போ HTML கண்டென்ட்டை உருவாக்கலாம். நாம நோட் பேட்ல ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணோம். அது செமாண்டிக்கான ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் செமாண்டிக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் you are going to create doc type HTML. ஸோ இந்த டாக் டைப் HTMLன்ற விஷயம் தான் அது குவிக்ஸ் மோட்ல போதா இல்லை ஸ்டாண்டர்ட் மோட்ல போதா அப்படின்றத சொல்லும். இது தரல அப்படின்னா அது குவிக்ஸ் மோட் அப்படின்ற ஒரு மோட்ல போயிடும். சம் ஆஃப் த CSS, சம் ஆஃப் த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் அதில் ஒர்க் ஆகாது. அதுதான் ரீசன். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் தந்தாகும். தென் ஏ HTML டேக். ஓகேவா, இந்த HTML டேக் ஷுட் பி த ராப்பர் டேக். ஓகேவா, இதுக்குள்ள தான் நீங்கள் எல்லாமே தருவீங்க. தென் ஹெட் would refer to every metadata, like ஒரு எக்ஸ்டர்னல் CSS லிங்க் பண்றதா இருக்கட்டும், ஜாவா ஸ்கிரிப்ட் லிங்க் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த ஹெட்ல தான் நீங்க தருவீங்க. தென் பாடி. இந்த பாடிக்குள்ள நீங்க கண்டென்ட்டை மென்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பாடி எது வரையும் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு வெப்சைட் உடைய அந்த கண்டென்ட், அதாவது இந்த ஹெட்டிங்லாம் விட்டுருக்கோம். இந்த பாடி கண்டென்ட் டோட்டல் அந்த வெப்சைட் உடைய எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணுது. நீங்க தர கண்டென்ட் பூராவுமே இதில் தான் இருக்க போகுது. ஓகேவா, இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளுடைய முதல் கண்டென்ட்டை நாம ரெடி பண்ணலாம். இப்போ h1 நமக்கு தெரிஞ்ச ஒரே டேக் இதுதான் இப்போதைக்கு ஹலோன்னு நான் சொல்றேன். ஓகேவா, இப்போ இந்த h1 ஹலோ அப்படின்றது அதில் இருக்கும். பட் நான் வந்து இன்ஸ்டன்ட் IDE இன்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நான் எக்ஸ்டென்ஷனில் ஒரு இது பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் கனெக்ட் யுவர் இன்டர்நெட், ஜஸ்ட் கோ டு எக்ஸ்டென்ஷன். இதில் லைவ் சர்வர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்க. லைவ் சர்வர். ஸோ இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் அகைன் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இன்ஸ்டால் இட். இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் லுக் இன் டு தட். இது போல கோ லைவ் சொல்லிட்டு வரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்து ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்ட்டு கொடுக்கலாம். ஸோ ஓப்பன் வித் லைவ் சர்வர், இட் இஸ் கோயிங் டு பி ஓப்பன்டு இன் ஹியர்.
ஓகேவா? உங்களுடைய குரோம்லயோ உங்களுடைய மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லயோ அது ஓப்பன் ஆகும். சரியா? ரைட். இப்போ எனக்கு இந்த ஹலோ அப்படின்ற கண்டென்ட் இருக்கு. இதுல லைவ் சிங்க்ரனைசேஷன் இருக்கும். அதுக்காக நான் இது பண்ணது. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு H2 டேக் இது பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஹலோன்னு சொல்றேன் அப்படின்னா, அது டக்குன்னு அது அப்டேட் ஆகி ரீலோட் ஆகிட்டு வருது. ஓகேவா? வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் சேவ் பண்ணா அது ஆட்டோ ரீலோட் ஆகிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு டேக்கா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கலாம். டைட்டில் டேக். திஸ் டைட்டில் டேக் would be this. ஓகேவா? இதை ரெஃபர் பண்றது. இப்போ இந்த டைட்டில் டேக்ல நான் என்னென்ன சொல்றேன் அப்படின்னா, I just mention our daily challenges அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கான வெப்சைட் நான் ரைட் ஹியர் அது மாறினதை நீங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஹெட் கண்டென்ட் இந்த கண்டென்ட் அதாவது இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸுக்குள்ள இல்லாத எல்லா கண்டென்ட்டையுமே நீங்க இந்த ஹெட்ல தான் தருவீங்க. மெட்டா டேட்டா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்போ இந்த H1 H2 அப்படின்றது நமக்கு இருக்கு. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை, நாம செமாண்டிக்கா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ நான் முதல்ல ஹெட்டிங் நான் தரணும் அப்படின்னா ஹெட்டர் அப்படின்றதுக்குள்ள நீங்க ராப் பண்ணலாம். செமாண்டிக்லி இட் இஸ் ரைட். ஓகேவா? ஸோ ஹெட்டர் அப்படின்றது பாருங்க, நீங்களே இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கலாம். ஓகேவா? இன்ட்ரோடக்டரி கண்டென்ட் எல்லாத்தையுமே இதில் தருவீங்க. ஓகேவா? ஸோ நீங்க டிபிக்கலா அதை பார்த்துக்கலாம். தென் ஹெட்டருக்குள்ள I'll just mention a H1 called daily challenges. ஓகேவா? டெய்லி சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உருவாயிருக்கிறத பார்க்கலாம். தென் நான் வந்து இந்த இடத்துல அகைன் another one கிரியேட் பண்ணுறேன் called main tag. மெயின் would represent every மெயின் கண்டென்ட், எல்லா மெயின் கண்டென்ட்டையும் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த மெயின் டேக்குள்ள I'm just going to create an unordered list. அன்ஆர்டர் லிஸ்ட்டில் எனக்கு அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு, ஆர்டர் லிஸ்ட் இருக்கு. இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்ன்றது புல்லட் பாயிண்ட்ஸோட வரும். ஓகேவா? இதில் நீங்கள் லிஸ்ட் எலமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணலாம், எல்ஐ டேக்ல மென்ஷன் பண்ணலாம். ஸோ இதே போல் எல்ஐ டேக் நான் ஒரு 2 உருவாக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன டேக்ஸ் பார்த்துருக்கோம், ஹெட்டர் டேக் பார்த்துருக்கோம். ஓகேவா? H1 டேக் பார்த்துருக்கோம், மெயின் டேக் பார்த்துருக்கோம், இதில் லிஸ்ட் கண்டென்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் பார்த்துருக்கோம். ஓகேவா? ரைட். லிஸ்ட்டை நாம உருவாக்கலாம். இந்த லிஸ்ட்டுக்குள்ள I'm just going to create something with paragraph tag. இது Pன்றது paragraph. ஓகேவா? இந்த paragraph tagக்குள்ள ஒண்ணுமே இல்லை, இந்த font sizes ஓகேவா அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் இதெல்லாம். ஸோ இந்த paragraphக்குள்ள நான் சொல்றேன். ஓகேவா? நம்மளுடைய சேலஞ்ச் நம்பர் 1. ஓகேவா? தென் இதுல I'm just going to have a anchor tag. ஓகேவா? ஸோ இந்த ஆங்கர் டேக்ல நான் ஒரு லிங்கை நான் கொடுக்க போறேன். சரியா? அகைன் I'll just have a paragraph tag with just watch DP codes channel அப்படின்ட்டு சொல்லு. ஓகேவா? ஹியர் ஐ எம். ஓகே. தென் இங்க இருக்க ஆங்கர் டேக்குள்ள நான் சொல்லலாம். ஓகேவா? என்னென்ன சொல்றது, நான் வந்து இந்த இடத்துல லைவ் லிங்க் அப்படின்ட்டு சொல்றேன். இப்போ இந்த ஆங்கர் டேக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, திஸ் பேராகிராஃப் எதுக்கு அப்படின்னா நான் பேராகிராஃப் கண்டென்ட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. ஸோ லிஸ்ட்டுக்குள்ள நான் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாம் தரேன், ஜஸ்ட் அந்த கண்டென்ட் வந்துட்டு பார்க்கலாம். பட் இந்த ஆங்கர் டேக்குக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த ஆங்கர் டேக் எதுக்கு அப்படின்னா ஹைப்பர் லிங்க் நீங்க தர முடியும். ஹைப்பர் லிங்க் இன் த சென்ஸ் ஆஃப் நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் பேஜுக்கு நான் இதை கிளிக் பண்ணா போகணும் அப்படின்றத இந்த ஆங்கர் டேக் வழியா சொல்ல முடியும். வித் ரெஃப் அப்படின்ற ஆட்ரிபியூட், இதுக்குள்ள தரது எல்லாமே ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் டீப் டைவா நம்ம போகலாம். ரெஃப் ஆட்ரிபியூட்ல யூ ஜஸ்ட் ஸ்பெசிஃபை லிங்க்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க எப்படி வேணாலும் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க் தரலாம், இன்டர்னல் லிங்க் தரலாம், இதுலயே ஒரு கண்டென்ட் தந்துட்டு தரலாம், எப்படி வேணாலும் தரலாம். நான் இப்போ நம்மளுடைய சேனலுக்கு போறேன், யூடியூப். ஹியர் ஐ ஆம். ஓகேவா? ஹியர் வி ஆர் கோயிங் டு சர்ச் ஃபார் டிபி கோட்ஸ். ஓகேவா? ஸோ டிபி கோட்ஸ் சேனலுக்குள்ள போய்க்கலாம். ஹியர் ஐ ஆம். ஸோ இந்த சேனலுக்குள்ள நான் இருக்கு. இந்த youtube.com இதை நான் காப்பி பண்ணி if I paste it right here. ஓகேவா? if I paste it right here, இப்போ இந்த கலர் மாறுறதை நீங்க பார்க்கலாம். if I click that, it is going to that link. ஓகேவா? ஸோ இது போல நீங்க எக்ஸ்டர்னல் இதுக்கு போறதுக்கு, எக்ஸ்டர்னல் ஒரு வெப்சைட் போறதுக்கு இல்லை இன்டர்நெட்ல ஏதாச்சும் ஒரு லிங்க் தரதுக்கு இந்த ஆங்கர் டேக்கை பயன்படுத்த முடியும். சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ஸோ இதே போல நான் சேலஞ்ச் 2 சொல்றேன். ஓகேவா? டம்மி சேலஞ்ச் தான். ஸோ அவரை பார்த்து நான் வாட்ச் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு வாட்ச் அல்லது ரைட் கோட் பை வாட்சிங்
டிபி கோட்ஸ் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 சேலஞ்சஸ் இருக்கு. ஓகேவா? 3வது சேலஞ்ச் ஏதாச்சும் தர்றது அப்படின்னா தந்துப்போம். ஸோ இப்போதைக்கு நாம இந்தந்த கண்டென்ட்டை பார்த்துருக்கோம். நாம இந்த கோர்ஸ் பூராவுமே நிறைய கண்டென்ட் பார்ப்போம், நிறைய டேக்ஸ் பார்ப்போம். ஸோ உங்களை ரொம்ப குழப்ப விரும்பல. ஓகேவா? பேசிக்கா இந்த டேக்ஸ் தெரிஞ்சாலே போதுமானது. ஓகேவா? அடுத்து நம்ம ஃபூட்டர் தரலாம். சரியா? ரைட். ஸோ இப்போ இந்த மெயின் கண்டென்ட் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஸ்டைலிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃபூட்டர் தரேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஃபூட்டருக்குள்ள இந்த ஃபூட்டர் எதுக்காக தரீங்க அப்படின்னா, அடியில கடைசியா லைக் வந்து நியூஸ் லெட்டர் தரதா இருக்கட்டும், ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இதுலயே ஏதாச்சும் தரீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஃபூட்டர்ல நீங்க தரலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ஏதாச்சும் காப்பி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல தரேன் அப்படின்னா தட் வுட் கோயிங் டு பி ஒர்க். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபூட்டர் டேக்ல ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹாவ் லைக் அண்ட் H1 அல்லது H3 கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அட் டிபி கோட்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் செமாண்டிக்கா போறதுக்கு தான் நீங்க டைரக்டாவும் தரலாம், தப்பு கிடையாது. இட்ஸ் செமாண்டிக் வே, ஸ்ட்ரக்சர்டு வே. இதுதான் ஒழுங்கு. சரியா? ரைட். ஸோ இப்போ நமக்கு இந்த கண்டென்ட் இருக்கு. இந்த கண்டென்ட்ல ஏதாச்சும் ஸ்டைலிங் இருக்கா? இல்லை, எந்த ஸ்டைலிங்குமே இல்லை. இப்போ நாம இதை ஸ்டைல் பண்ணுவோம். இதை ஸ்டைல் பண்றதுக்கு நாம எதை யூஸ் பண்ணுவோம்? சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் நீங்க 2 வகையா இல்ல 3 வகையா ஆட் பண்ணலாம். ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல், இன்னொன்னு ஸ்டைல் ஆட்ரிபியூட் வழியா நீங்க தரலாம். ஓகே. ஸோ இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல போவோம். இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி தருவீங்க அப்படின்னா ஸ்டைல் டேக் வழியா தரலாம். லைக் திஸ் ஸ்டைல் அப்படின்ற டேகை ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் டைரக்ட்லி லுக்கிங் இன் டு இட். ஓகேவா? இந்த டேகை நீங்க ரெஃபர் பண்ணிட்டு போகலாம். ஐடிஸ் இருக்கு, கிளாஸஸ் இருக்கு, செலக்டாஸ் நான் ஒரு டாபிக் தனியா அனுப்புறேன் இப்போதைக்கு. ஸோ H1 அப்படின்ற டேகை மட்டும் சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? திஸ் H1 would refer to every H1 here. 1 இல்லை 2 இல்லை, எத்தனை இருக்கோ அது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணும். ஸோ இப்போதைக்கு இதுல 1 தான் இருக்கு, இதை 1 மட்டும்தான் இப்போ இது எடுத்தோம். சரியா? ஸோ இதுல I'm just mentioning கலர். ஓகேவா? இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. இதுலயே பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் சர்டைன் கீவேர்ட் ரைட் ஹியர். நான் வந்து ப்ரௌன்னுட்டு சொல்லிட்டு நான் சேவ் பண்றேன் அப்படின்னா ஹியர் we have daily challenges to the color of brown. ஓகேவா? ஸோ இதை தான் சிஎஸ்எஸ் ரொம்ப சிம்பிள் தான். இது ஒண்ணுமே இல்லை. டேக் தென் கர்லி பிரேசஸ். இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள நீங்க உங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை தருவீங்க, கீ வேல்யூ பேர்ல தருவீங்க. ஸோ இந்த கீ வேல்யூ பேர்ஸ் ஒவ்வொன்றா தெளிவா பார்க்கலாம். இது வந்து என்னது? இன்டர்னல் சிஎஸ்எஸ். இன்னொரு சிஎஸ்எஸ் என்ன அப்படின்னா attributed CSS. ஓகேவா? with style attribute. So style attribute குள்ள நீங்க தரலாம். Again I just have a color of blue ன்னு சொல்லலாம். ஓகேவா? if I have that blue colorல அது மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். ஸோ இது போல நீங்க தரீங்க அப்படின்னா நீங்க இந்த கண்டென்ட் இந்த H1க்கு மட்டும் தான் தர முடியும். குளோபலா அகைன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும் தரீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் அ ரெக்கமெண்டட் வே. தேர்ட் வே தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் ரெக்கமெண்டட் வே. ஒரு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அதை தூக்கி இதில் லிங்க் பண்ணிடுங்க. நியூ ஃபைல் கிரியேட் பண்றேன், index.css சொல்றேன். இந்த index.css நான் இதில் லிங்க் பண்ணேன். சரியா? ஸோ ஹவு கேன் வி லிங்க் தட்? வித் ஹெட்ல. ஓகேவா? இட்ஸ் கோயிங் டு பி இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு திஸ் கண்டென்ட் ரைட். ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டட் தான், இதை தான் ஸ்டைல் பண்ண போறேன். பட் இதுல நான் இதையும் ரெப்ரசென்ட் பண்ண போறது இல்லை, அதால இதுல தருவீங்க. இதுல நான் லிங்க் அப்படின்ற டேகை யூஸ் பண்ணலாம். இந்த லிங்க் அப்படின்ற டேக் நான் கொடுத்த உடனே இந்த இடத்துல ரிலேஷன், இந்த இடத்துல ரெஃப் இருக்கு. அதே போல யூ வில் நோட் சம்திங் லைக் திஸ். இது ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக், உள்ள எந்த ஒரு கண்டென்ட்டும் தரப்போறது இல்லை. ஓகேவா? இந்த லிங்க்ன்றது அப்படிதான் ஒர்க் ஆகும். இந்த லிங்கை வச்சு, இந்த லிங்க் டேகை வச்சு எக்ஸ்டர்னலா அதர் ரிசோர்ஸை நீங்க லிங்க் பண்ண முடியும். இந்த இடத்துல ரிலேஷன் இருக்கா, இந்த ரிலேஷன்ல ஸ்டைல் ஷீட் அப்படின்னு தந்தீங்க அப்படின்னா இட் வுட் ரெஃபர் டு சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ அது டைரக்டா எடுத்துச்சு. ஸோ டைரக்டா அது அப்ரிவியேஷன் அப்படிதான். ஸோ emit abbreviation which is provided by VS Code. ஓகேவா? தென் ரெப் அப் ஆட்ரிபியூட்ல நீங்க அந்த சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணுங்க, index.css. இப்போ index.cssல if I have H1 right here, color தரேன், blue தரேன். If you look into that, you will have blue right here. ஓகேவா? ஸோ இது போல நீங்க ஸ்டைலிங் தந்துட்டு போயிட்டு இருக்கலாம். சரியா? ஓகே, குட். இப்போ இந்த கண்டென்ட்டை எல்லாத்தையுமே அழகா ஸ்டைலிங் பண்ணலாம். எப்படி ஸ்டைல் பண்ணலாம்? இதை முதல்ல சென்டர் ஆக்கணும். இப்போ இது முதல்ல சென்டர் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்றது, என்ன கத்துக்கணும் அப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். என்ன கத்துக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு லேர்ன் பாக்ஸ் மாடல். அது என்னப்பா பாக்ஸ் மாடல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இஃப் யூ இன்ஸ்பெக்ட் இட்,
If you scroll down here, you will have certain box right here. ஓகேவா, லைக் மார்ஜின், பார்டர், பேடிங், சம்திங். ஓகேவா, இந்த பாடிக்குள்ள நீங்க ஸ்பெசிஃபிக்கா எந்த கண்டென்ட் எடுத்தாலும் அந்த கண்டென்ட் இருக்கும். ஓகேவா, இப்போ நான் H1 எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டன் மார்ஜின் அது ஆட்டோமேட்டடா அப்ளை ஆகுது. ஓகேவா, ஸோ சர்டன் மார்ஜின் இருக்கு, கண்டென்ட் இருக்கு, மீதி எல்லா கண்டென்ட்டுக்குமே இருக்காது. ஓகேவா, அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு இருக்கு. ஸோ இது போல சர்டன்லி எனக்கு இருக்கு. ஓகேவா, இப்போ இதுதான் நம்ம பாக்ஸ் மாடல் அப்படின்றத சொல்றோம். ஓகேவா, ரொம்ப சிம்பிள். பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும் இடையில உள்ள ஸ்பேசிங்கை நாம என்னன்னு சொல்றோம்? பேடிங்னு சொல்றோம். பார்டருக்கு வெளியே உள்ளதை நம்ம என்னன்னு சொல்றோம்? மார்ஜின் அப்படின்றத சொல்றோம். இது எல்லாமே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வழியா நீங்க கன்ஃபிகர் பண்ண முடியும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள், ரைட்? ஸோ இப்போ இதை நான் சென்டர் பண்ணோம், ரொம்ப சிம்பிளா சென்டர் பண்ணலாம். இப்போ இந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு எதுல இருக்கு? பாடியில இருக்கு. இதுதான் செமாண்டிக்லி குட் வே. இப்போ இந்த பாடி கண்டென்ட்ல உள்ள இந்த ஹெட்டர், இந்த மெயின், ஓகேவா, இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நான் சென்டர் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுக்க முடியும். பட் இந்த கண்டெய்னர் மட்டும் நான் சென்டர் பண்ணணும்னு விரும்புறேன், இந்த மெயின் மட்டும் நான் சென்டர் பண்ணணும்னு விரும்புறேன் அப்படின்னா நீங்க மார்ஜின், ஓகேவா, டாப் அண்ட் பாட்டம் நமக்கு எதுவும் தேவையில்லை, வேணும்னா தந்துக்கலாம். லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்க ஆட்டோ அப்படின்னு தந்துட்டீங்க அப்படின்னா அது சென்டர் ஆகும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத சொல்றேன். இப்போ மெயின் அப்படின்ற கண்டென்ட்டை நான் சொல்றேன். இப்போ மெயின் அப்படின்ற கண்டென்ட்ல இஃப் ஐ ஹாவ் மார்ஜின் ரைட் ஹியர், இந்த மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் எனக்கு தேவையில்லை. ஓகேவா, இதுலயே இருக்கும் டாப் பாட்டம் சொல்லிட்டு. இன்னும் இதுல வந்து ஸ்ட்ரக்சர்டான வே இருக்கு, கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகும். இப்போ நான் சொல்றேன். ஸோ இப்போ டாப் அண்ட் பாட்டம் would be 10 பிக்சல் அப்படின்ட்டு சொல்றேன். ஓகேவா, இது டைரக்டா டாப் அண்ட் பாட்டம் ரெஃபர் ஆகும். இப்போ நான் தரது லெஃப்ட் அண்ட் ரைட் ரெஃபர் ஆகும். இஃப் ஐ கிளிக் ஆட்டோ ரைட் ஹியர், ஓகேவா, இஃப் ஐ கோ டு தட், இஃப் ஐ ரீலோடட், மெயின் கண்டென்ட் பாருங்க. மெயின் கண்டென்ட்ல you don't have margin. Okay, why it is happening? ஏன் அப்படின்னா இதோடைய வித்து வந்து டோட்டல் கண்டெய்ன்மெண்ட்டையும் அடைச்சிருக்கு. ஸோ அதோடைய வித்தை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்றேன். வித் ஆஃப் நான் ஒரு 300 பிக்சல் அப்படின்ட்டு சொல்றேன். ஸோ இந்த பிக்சல் அப்படின்றது இட்ஸ் அ வேல்யூ. ஓகேவா, ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு சைஸிங் நான் சைசஸ்ல சொல்றேன். ஓகேவா, இப்போதைக்கு அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து சென்டர்ல ஆயிருக்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ லுக் இன் டு திஸ், இந்த மெயின்ல பார்த்தீங்க அப்படின்னா 333 333 லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட் ஆயிருக்கு. ஸோ அதே போல நான் சுருக்க அது போது, சுருக்க அது வெளியே வருது. ரைட்டா, ஸோ இது போல அதை சென்டர் பண்ணலாம். ஸோ இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே உங்களால அழகா சென்டர் பண்ணலாம். இதே போல பேடிங்கை வச்சு பார்டருக்கும் அந்த கண்டென்ட்க்கும் இடையில ஸ்பேசிங்ஸை உருவாக்கலாம். இப்போ நாம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸா பார்க்கலாம். எல்லாத்தையுமே நான் சென்டர்ல கொண்டு வரேன். ஸோ நான் பாடி டெக்ஸ்ட் அலைன் டு சென்டர் நான் கொடுத்தேன் அப்படின்னா அதுல உள்ள டெக்ஸ்ட் கண்டென்ட் எல்லாத்தையுமே சென்டர் பண்ணுவேன். ஓகேவா, இட் இஸ் அலைனிங் வே. ஓகேவா, ஸோ அந்த கண்டென்ட் வந்து டோட்டல் வித் இது பண்ணாலும் சரி, ஓகேவா, அந்த கண்டெய்ன்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அதுல உள்ள எல்லாத்தையுமே இது பண்ணிட்டோம். இட் வுட் கேஸ்கேட். ஓகேவா, இட் வுட் ஹாவ் தட் ரிலேஷன். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ இதுல டெய்லி சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு முதல்ல இந்த கண்டென்ட் டோட்டல் கண்டெய்னருக்கும் நான் பாடியில பேக்ரவுண்ட் கலர் தரேன். ஸோ இந்த பாடியில தான் நமக்கு எல்லா கண்டென்ட்டும் இருக்கு. இதுதான் இந்த டோட்டல் கண்டெய்ன்மெண்ட்டே அடைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த பாடிக்குள்ள ஐ ஜஸ்ட் மென்ஷன் ப்ளூ வயலட் அப்படின்னு தந்தேன் அப்படின்னா ஹியர் ஐ ஆம் வித் ப்ளூ வயலட். ஓகே, இட் லுக்ஸ் குவைட் குட். தென் இந்த டெய்லி சேலஞ்சஸ், இந்த சேலஞ்ச் 1, வாட்ச் டிபி கோர்ஸ் சேனல், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். இது எல்லா கண்டென்ட்டுமே நமக்கு எதுல இருக்கு? அன்ஆர்டர் லிஸ்ட்ல இருக்கு இல்லையா? இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் இல்லை. ஓகேவா, நான் சொல்றேன். முதல்ல அந்த பட்டன் இந்த இதுவை நான் எடுக்கணும். ஸோ இதுக்கு நீங்க என்ன தருவீங்க அப்படின்னா லிஸ்ட் ஸ்டைல் டு நன் தந்தீங்க அப்படின்னா இட் வுட் ரிமூவ். ஓகேவா, அதே போல இஃப் யூ லுக் இன் டு இட், இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க லுக் பண்ணீங்க அப்படின்னா இஃப் ஐ கோ டு மெயின் அன்ஆர்டர் லிஸ்ட், இதுல சம் பேடிங் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த பட்டனுக்கு ஒதுக்கணும். ஸோ அதனால இந்த பேடிங்கையுமே நான் ரிமூவ் பண்ணுவேன். வுட் பி 0 அப்படின்ட்டு சொல்றேன். இஃப் யூ லுக் இன் டு இட் எல்லாமே சமம் ஆயிடுச்சு. ஓகேவா, அதனாலதான் இப்போ இந்த டெய்லி சேலஞ்சஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சர்டைன் கண்டெய்ன்மெண்ட் உருவாக்கலாம். இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட் தனியா இருக்கு, இந்த H1 தனியா இருக்கு. இந்த H1 நம்ம முதல்ல பார்க்கலாம். இந்த H1 ஓகேவா, ஸோ நான் வந்து என்ன பண்றேன், இதோடைய ஃபாண்ட் ஃபேமிலியை நான் மாற்றேன். ஃபாண்ட் கன்ஃபிகரேஷன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் சர்டன் திங்ஸ் லைக் திஸ். நான் இது டைரக்டா தந்தேன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபாண்ட் வந்துருக்கிறத பார்க்கலாம். ஸோ இதே போல நிறைய ஃபாண்ட் இருக்கு. சரியா, நீங்க டைரக்டா தந்துக்கலாம். இது பக்கத்துல தரது எல்லாமே ஃபால் பேக்ஸா தரதுதான். மோனோ ஸ்பேஸ்ன்றதும் ஃபால் பேக்கா நீங்க தரதுதான். ஸோ லைக் ஃபால் பேக் இல்லை, இப்போ இது மட்டும் தான் அப்ளை ஆகும். இப்போ நான் என்ன தரேன் அப்படின்னா சான்ஸ் செரிஃப் அப்படின்றத தரேன்.
ஓகேவா? சான்ஸ் செரிஃப் இஸ் அ கிளாசிக் ஒன். ஓகேவா? அதே போல ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ் நான் ஒரு 30 பிக்சல் தரேன் அப்படின்னா அதே சைஸில் இருக்கு. காஸ் தட் இஸ் 2rem ஆக்சுவலி. ஓகேவா? என்னுடைய இதில் வரும். ஸோ நான் அதை பற்றி சொல்கிறேன், அந்த சைஸஸ் பற்றி எல்லாம் சொல்கிறேன். பட் ஹியர் நான் 70 பிக்சல் தரச்சு பெருசாக வருதான் நீங்கள் பார்க்கலாம். ஐ திங்க் இட்ஸ் குவைட் குட். ஓகேவா? இப்போதைக்கு அண்ட் தென் நான் அதோடைய கலரை மாற்றேன். கலர் ஆஃப் அக்வாமரின் அப்படின்ட்டு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்க வேரியஸ் கலர்ஸ் தரலாம், லைக் ஆர்ஜிபி கலர்ஸ் தரலாம், கன்ஃபிகர் பண்ணலாம், எப்படி வேணாலும் மாற்றலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா என்னால் மாற்ற முடியும். மாற்றினா அது ஆர்ஜிபி ஃபங்க்ஷன் கூட போயிட்டு போதும். ஓகேவா? இப்படியும் உங்களால் தர முடியும் லைக் ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஐ ஜஸ்ட் கோ டு ப்ளூ, ஐ ஜஸ்ட் ஆட். ஓகேவா? இந்த சேலஞ்ச் ஒன் வாட்ச் டிபி கோர்ஸ் சேனல் இது எல்லாத்தையுமே அழகாக நம்ம ரெடி பண்ணலாம். இது எல்லாமே லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா? இப்போ நான் லிஸ்ட்டை டார்கெட் பண்ணுறேன். லிஸ்ட்டில் முதல்ல நான் பார்டர் தரேன். பார்டர் வித். ஓகேவா? பார்டர் வித். இந்த ப்ராப்பர்ட்டி வழியா வித்தை நீங்க செட் பண்ணலாம். லைக் இதோடைய இது வந்து 3 பிக்சலா இருக்கக்கூடிய வித். பார்டர் ஸ்டைல் இது டாட்டடா இருக்கணுமா இதுவா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய டாக்குமெண்டேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதோடைய பார்டர் ஸ்டைல் டு சாலிட் நான் சொல்றேன். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் கலர் வந்துருக்கிறத பார்க்கணும். இப்போ இந்த கண்டென்ட்டோடைய பார்டர் கலர் நான் என்னன்னு சொல்றேன், ரெட் அப்படின்ட்டு சொல்றேன். ஓகேவா? ரைட். ஸோ இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம். ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் ப்ளூக்கு ரிலேட்டடாகவே வச்சுக்கிறேன். ஓகேவா? ப்ளூக்கு ரிலேட்டடாகவே வச்சுக்கிறேன். ஸோ வச்சுக்கிறேன். இப்போ இது செக்ரிகேட் ஆகலை. ஏன் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் இடையில எந்த வித மார்ஜினும் இல்லை. நான் சொன்ன மாதிரி பார்டருக்கும் உள்ள கண்டென்ட்டுக்கும் இடையில உள்ளது தான் பேடிங். இதுக்கு வெளியே உள்ளது என்னது? மார்ஜின். ஓகேவா? அப்போ நான் மார்ஜின் தரணும். அப்போ நான் மார்ஜின் டாப் மட்டும் தந்தேன் அப்படின்னா ஒரு 20 பிக்சல் தரேன் அப்படின்னா இப்போ இந்த ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நான் பேடிங் ஆட் பண்றேன் உள்ளார. ஓகேவா? பேடிங் டு பி 30 பிக்சல் அப்படின்ட்டு சொல்றேன். இப்போ இது வந்து பாக்ஸஸா மாறுறத நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த சேலஞ்ச் ஒன் வாட்ச் டிபி கோர்ஸ் சேனல் லைவ் லிங்க் இது எல்லாத்தையுமே ஸ்டைல் பண்ணலாம். இது எல்லாமே இதில் சேரும், பேராகிராஃப்ல சேரும். ஸோ பேராகிராஃப்ல சேலஞ்ச் ஒன் அப்படின்றத எல்லாத்துக்குமே காமனான ஸ்டைலிங் தரேன். முதல்ல இதோடைய ஃபாண்ட் ஃபேமிலி டு சான்ஸ்கிரிட் நம்ம. ஓகேவா? பார்த்தீங்கன்னா தெரியுது. தென் ஃபாண்ட் சைஸ் டு ஒரு 20 பிக்சல் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இட் லுக்ஸ் குவைட் குட். இது கொஞ்சம் நான் வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தோணுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மெயின் கண்டென்ட்டோடைய வித்தை நான் ஒரு 600 பிக்சலாக மாற்றிக்கிறேன். சரியா? ஸோ தட் அதோடைய வித்து வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். சரியா? ரைட். ஸோ இப்போ நமக்கு இது இருக்கு. இப்போ இதில் கலர் வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போ இந்த லைவ் லிங்க் அப்படின்றத நான் மாற்ற போகிறேன். இதுக்கு பேக்ரவுண்ட் கலரும் நம்ம தந்துக்கலாம். ஸோ லிஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கலராக லிஸ்ட் ப்ளூ வயலட். ஓகேவா? ரைட்டியா? அது ரெண்டுமே மர்ஜ் ஆயிடுச்சு. நான் என்னன்னு தரேன், இது போல. ஓகேவா? இது போல. ஸோ இஃப் யூ லுக் இன் டு தட் வி ஆர் ஹேவிங் தட். இப்போ இந்த லைவ் லிங்காக அழகாக பண்ணலாம். இந்த லைவ் லிங்க்ன்றது ஆங்கர் டேக். இந்த ஆங்கர் டேகை நான் என்ன பண்ணுறேன், அழகாக ஒரு இதுவாக ஸ்டைல்டாக ஒரு பட்டன் மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், முதல்ல இந்த அண்டர்லைன் எடுக்கணும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் டு நன் அப்படின்ட்டு பண்ணுறேன். ஸோ இட் வுட் ரிமூவ் தட் அண்டர்லைன் ரைட் ஹியர். ஓகே. இப்போ இதை வந்து அழகாக கலர்லாம் கொடுத்து நம்ம பண்ணலாம். கலர் டு பிளாக் அப்படின்ட்டு சொல்லுது. ஓகேவா? பிளாக்காக மாறிடுச்சு. இப்போ பேக்ரவுண்ட் கலர் டு பி ஏ ப்ளூ வயலட் கலர். ஓகேவா? இப்போ ப்ளூ வயலட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்ஸ்ட் கலரை ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ அது வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போ இந்த கலரை நம்ம டார்க்காக மாற்றிக்கலாம். ஓகேவா? தென் இதுக்குள்ள நான் பேடிங் ஆட் பண்ணி பேடிங் ஆஃப் ஒரு 20 பிக்சல் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுவாகும். இப்போ நான் வந்து தனித்தனியாக தரணும். டாப் அண்ட் பாட்டம் எனக்கு 10 பிக்சல் இருக்கணும். ஓகேவா? லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து எனக்கு ஒரு 5 பிக்சல் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஓகேவா? இஃப் யூ லுக் இன் டு தட் வந்து இப்போ இந்த பார்டரை கேப் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன தரணும் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் ஒரு 3 பிக்சல் அப்படின்ட்டு சொல்லுவேன். இப்போ பார்டர் ரேடியஸ் நான் 3 பிக்சல்னு கொடுத்த உடனே இந்த எட்ஜெல்லாம் கேப் ஆனது நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது போகும். பட் இந்த நான் ஹாவர் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு போனேன் அப்படின்னா லைட்டாக கலர் வந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு சூடோ கிளாஸஸ் தருவீங்க. ஓகேவா? ஆக்சுவலி இந்த இஸ்டு போட்டு ஹாவர்
அப்படின்னா இந்த இதுவை ஹாவர் பண்ண அப்படின்னா ஓகேவா. ஸோ இந்த இது போட்டு நீங்கள் தந்தீங்க அப்படின்னா ஓகேவா, சூடோ செலக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹாவர் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து பேக்ரவுண்ட் கலரை ஸோ இதை ஸ்லைட்டாக மாற்ற போகிறேன். ஸோ இந்த ஆர்ஜிபி கலரை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது தரேன், இதுல இருந்து நான் லைட் கலருக்கு மாற்றேன். லுக் இன் டு தட் நமக்கு லைட்டாக அந்த பிளிப் வரதை நீங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா டார்க்காக வரும். ஓகேவா. ஸோ நீங்கள் இது போல் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பட்டன் மாதிரி இருக்கிறத நீங்கள் கிளிக் தட் இட் வுட் கோ டு டிபி கோச் சேனல் ரைட் ஹியர். ஓகேவா. ரைட். ஸோ இப்போ நமக்கு சேலஞ்ச் 1 இருக்குது. இட்ஸ் ஆக்சுவலி சேலஞ்ச் 2. ஓகேவா. சேலஞ்ச் 2 நான் தந்துட்டேன். இந்த எண்ட் நாம ஒரு பர்டிகுலர் ஸ்டைலிங்ஸை தந்துருக்கோம். இப்போ நாம இந்த மார்ஜின் பேடிங் அது எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த மார்ஜின் பேடிங் எல்லாம் இருக்கு இல்லையா, இதோடைய எக்ஸ்டென்ஷன்ஸை பார்ப்போம். இப்போ இது 4 இது தந்தீங்க அப்படின்னா 10 பிக்சல் 2 பிக்சல் 3 பிக்சல் 4 பிக்சல் தரீங்க அப்படின்னா இது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டாப். ஓகேவா, தெளிவா சொல்றேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ கோ டு மெயின் ரைட் ஹியர். மெயின்ல தான் தந்து இங்க பாருங்க, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டாப். நான் தந்த 10 வந்து டாப்ல இருக்கு. ஓகேவா, கிளாக் வைஸ் தான் அது போகும், எனக்கு தெரியும். 10 2 அகைன் 2 நான் வந்து அடுத்து தந்திருக்கேன். அடுத்து 3 பாட்டம் 4. ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன் எனக்கு அந்த இது போறதை நீங்க பார்க்கலாம். அப்படி 2 ப்ராப்பர்ட்டி மட்டும் தரீங்க அப்படின்னா 2 இது மட்டும் தரீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது டாப் அண்ட் பாட்டமா எடுத்துக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 4 பிக்சல் எடுத்துக்கும். ஸோ இதே தான் பேடிங்க்கும் சரியா ஒர்க் ஆகும். ஸோ பார்டருக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்டர் வித் பார்டர் ஸ்டைல் பார்டர் கலர் அப்படின்னு தருவீங்க. இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் தான். இது எல்லாமே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டடாக பழக வந்துடும். ஸோ இதோடைய கிட் ரெபாசிட்டரி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன் தாராளமாக. சரியா, ரைட். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் மக பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பழக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து பண்ணுங்க. சரியா, யூ கேன் லுக் இன் டு இட். இன்னும் நம்ம ப்ரொஃபஷனலான வெப்சைட்ஸை அடுத்தடுத்த வீடியோஸில் பில்ட் பண்ணுவோம். அடுத்தடுத்த கான்செப்டும் நாம பார்ப்போம். சரியா, ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். பாய் கைஸ். நீ கேட்ட உனக்காக